ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 1/2 kg அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லைம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. கடாய் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான்ஸ், அதை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடானோடனே ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே ப்ரான்ஸை எடுத்துடலாம். ரொம்பவும் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ப்ரான்ஸையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான்ஸ், அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.